வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியன்னா அவங்களுக்கு கோவம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத எஃப்ஜே கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தல ரூமில் எஃப்ஜே வந்து துணி அடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஒரு சோஃபா இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியன்னா போய் உட்காடுறாங்க. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வந்து நம்ம நல்லா ஜெல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு ஆக்சுவலாக வந்து உன்னை ரொம்ப 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 பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. உடனே அது சொன்னதை கேட்டு எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து க்யூட்டாக இருக்குன்றதவ அடிக்கடி எஃப்ஜே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து இப்படி சொன்னேன் நான் எனக்கு கோவம் வந்துடும் நான் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வியானா. உடனே வந்து நான் உன்ன மாதிரி அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நீ அடிப்ப ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் கோவம் வந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அவங்க தாத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு தடவை பஞ்சாப் போனப்போ நான் ட்ரெயினில் ரொம்ப அடம் பிடிச்சேன். நானும் எங்கள் அண்ணனுக்கும் வந்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 1 இயர் 2 மந்த்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. அதனால் 2 பேரும் ஒன்றா வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ தான் எங்கள் தாத்தாக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து எங்கள் தாத்தாவோட நெஞ்சிலே வந்து அடிப்பேன். இப்படி எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னா நான் அப்படி அடிப்பேன். ஸோ அதான் இப்போ லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே அந்த பழக்கம் நம்மளுக்கு இல்லையோன்னு நினச்சேன். பட் எங்கள் அம்மா சொல்கிறாங்க இன்னும் அந்த பழக்கம் உனக்கு போலையா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்துச்சு அப்படின்னா நான் ஹார்ட்லேயே அடிச்சிருவேன். அதை வந்து ஒரு கதை சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ சரி இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து கேட்பாங்க. இல்லை எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அவங்கள ஹார்ட்லேயே ஐ வில் ஹிட் இன் த ஹார்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எஃப்ஜே கிட்டே இந்த கதையை சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற பழக்கம் அது அப்படின்ற மாதிரி. ரொம்ப கோவம் வந்தால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அஸ் அ ஆடியன்ஸாக நம்ம பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்தால் அவங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. அப்படியே பேசிக்கிட்டே பின்னாடியே பேசிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிடுவாங்க. அதுதான் நம்ம பார்த்தது. இங்கே யாரையும் வந்து ஹார்ட்டில் அடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதை செய்கிறாங்க. மேபி வெளியே ஆக்சுவல் வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவம் வந்துச்சு அப்படின்னா அவங்க யார் ஆப்போசிட்டில் இருக்காங்களோ யார் கோவத்தை உண்டாக்குனாங்களோ அவங்க நெஞ்சில் அடிப்பாங்க அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பாய்.